பணம் சேர்வதற்கான வழியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். பணம் சேர்றதுக்கான வழி என்ன? முதல் வழி, செலவு செய்யும் பொழுது யோசித்து செலவு பண்ணுங்கள். சில பேர் வியாக்கியானம் பேசுவாங்க, இது குழந்தைக்கு தானே பண்ணுறது, இது நம்ம படிப்புக்கு தானே செலவு பண்ணுறோம், இது வீட்டுக்கு தானே செலவு பண்ணுறோம், சாப்பாடு தானே, அது கூட பண்ணாமல் என்ன வாழ்க்கை. வியாக்கியானங்கள் நிறைய பேசலாம், அதுக்கு நம்மளுமே நிறைய இது பணம் சேர்றதுக்கு வழி கிடையாதுங்க. அது நான் பார்த்த வரைக்கும் ஒரு பணக்காரரை மீன் பண்ணுறேன், கோடீஸ்வரன் இருந்தால் 1000 கோடி சொத்துக்கு அதிபதி. நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிருந்தேன். என்ன கேட்குறாரு, எவ்வளோ சார் நீங்கள் சாப்பிட்டீங்களே அப்படின்னு ஒரு விதாரத்துக்கு கேட்குறேன். சார் 130 ரூபா சார், நல்லா இருந்தது, கரெக்டான ரேட் தான். அதுக்கு அவர் சொன்ன பதில், இல்லை சார் உங்கள் ஊர் சிட்டியில் சென்னையில் 130 ரூபா வர்த்து, இங்கே சிதம்பரத்தில் அவ்வளோ வேல்யூ கிடையாது, 80 ரூபா தான் சார் அந்த சாப்பாடு வேல்யூன்னு சொல்கிறது யார்? ஒரு கோடீஸ்வரன். ஸோ செலவு செய்யும்போது இது தேவையா இல்லையான்னு யோசித்து செலவு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் சேரும். ஒரு பாயிண்ட்டு. சில பேர் பணம் பர்ஸில் வேலைக்கு போய்ட்டு வச்சு தூக்கி போடும், பெருமையாக வெளியே போய்ட்டுறாங்கன்னா தூக்கி போடும். கேட்டால் அதுனா அது வெறும் காகிதம் தானே, அந்த காகிதம் வந்து சேராது. அதில் இன்னும் உச்சக்கண்ண சில பேர் போவாங்க, தூக்கி போட்டு காலாலே ஒதுக்கி வைப்பாங்க, தள்ளி வைப்பாங்க. சார் பணத்தை மதிக்க கற்றுங்க சார், பணத்தை நீங்கள் மதித்தா தான் அது உங்கள்கிட்ட சேரும். போற்றாதார்க்கு பொருள் இல்லை. பணம் அதை மதிக்கிறவங்கள அது காப்பாற்றும். ஸோ அது மாதிரி மதிக்க கற்றுங்க, உதாசீனப்படுத்தாதீங்க பணத்தை. அப்புறம் வேலை செய்கிற இடம் வச்சுங்க, ஒரு கம்பெனியில் அந்த நிறுவனத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய லாபம் வரும்னு நினைங்களா சார்? என்ன சார் முதலாளி நிறைய சம்பாதிக்கிறாரு, அவருக்கு போய் லாபம் நினைக்க சொல்லுங்க. நினைங்க ராஜா, நீ நினச்சினா உனக்கு பணம் சேரும். நான் அதை நினச்சிருக்கேன். ஒரு நிறுவனத்தை இருக்கும்போது அந்த நிறுவனம் வளரும்னு நினச்சிருக்கேன், சம்பாதிச்சு. ஏன் தெரியுமா நினச்சேன் நான்? அப்படி நினச்சோம்னா அவங்க எக்ஸ்ட்ரா எனக்கு இன்சென்டிவ் தருவானா, கொடுக்குற சம்பளம் குறைக்க மாட்டாங்களே, அந்த எண்ணத்தோடையாக நினச்சிருக்கேன் நான். எனக்கு பணம் நிறைய சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வாழ நிறுவனம், நண்பன், அண்ணன், தம்பி யாராக இருந்தாலும் சரிங்க, எல்லாருமே பணக்காரன்னு நினைங்க. நீங்கள் நான் நினைப்பேன், இப்போ என்னோடய நண்பர் ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டா சந்தோஷப்படுவேன் நான். ஏன் சொல்லு, ரோல்ஸ் ராய்ஸ் அவன் வாங்கிட்டா எனக்கு பொறாமப்பட்டால் ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் அவன் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு வச்சுங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ட்ராப் பண்ணுவான்ல, நான் நடந்து போகிற ரோட்டில் என்னை பார்க்குறேன் எதுவுமே ட்ராப் பண்ணுவோம். அந்த எண்ணங்கள் நம்மளை பணக்காரனாக வைக்கும். அதாவது அதுக்கு தமிழ் சொல்லப்பட்டிருக்கு, பொறாமை மற்றவர் ஆக்கம் கண்டு பொறாத தன்மை. நீ இன்னொருத்தனோட வெற்றியை பார்த்து பொறாமப்படினா தன் தமக்கையை காட்டி விட்டு செல்வாள் மகாலட்சுமின்னு சொல்லிட்டான். யார்? மகாலட்சுமியோட தங்கச்சி மூதேவியை காட்டிட்டு போயிடலாம். எப்போ அந்த வீட்டில் எல்லாம் பொறாமப்படுறாங்க, அந்த வீடு நீ போமா அனுப்பிச்சு போயிடலாம். அப்போ மூதேவி என்ன ஆகும்? இருக்கிற பணமும் போயிடும். இது உண்மை. அதே மாதிரி மற்றவங்க வெற்றி பார்க்கும்போது அதில் பின்னாடி இருக்க உழைப்பை பாருங்கள், இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும்ன்றாங்க. ஸோ இதான் நான் ஆசைப்படுறது. தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், செலவை குறைச்சிங்க, அந்த அவசியமான நினைங்க. இன்னொரு பக்கம் மற்ற உழைப்பை மதிக்க கற்றுங்க, பணத்தை மதிக்க கற்றுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் சேரும். இது மாதிரி நிறைய தகவல் பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.